நம்ம ஆராதனையா எல்லாம் இணைந்து ஆராதனையா ஆண்டு மேல கொடுப்போம். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஓ ரபஷா ரபா குரபா ஹந்தா ரபா டி 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 டி. ஓ ஹிகரபா குரபா ஷந்தா. ஓ ஹிகரபா குரபா ஷந்தா ரபா டி 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 டி. ஓ ஹந்தா ரபா குரபா ஷந்தா ரபா டி டி டி. ஓ ஹிகரபா குரபா ஷந்தே. ஓ ஹalleluya hallelujah hallelujah. ஓ ஹிகரபா குரபா ரபா ரபா. ஓ ஹந்தா ரபா டி டி டி. ஓ
மத்தியிலும் ஆண்டவர் வார்த்தையின் மத்தியிலும் நம்மளோட இந்த நாள் அவர் பேச போறாரு. அந்த வார்த்தையின் மூலியமாக நம்ம தவறை நம்ம சரிப்படுத்திக் கொண்டு நம்ம வாழ்க்கையில கடந்து போவோம். ஹல்லேலூயா. போராட்டத்தை நம்ம போராடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த கரம் எங்களோடு வரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களோடு வரட்டும் ஆண்டவரே. இவ்வளவு நாளெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க கிருபை எங்களை தொடரட்டும்
Labagara shodo robo nihana. Pikamalado robo shada rama rama rama. Lobo rama rama shedere. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. Kurabashada ramagala robo. Lada rama shodo robo korada. மனதார ஓ தேவகுமாரனுடைய பூமியில் பிறந்ததே மிகுந்த மகிழ்ச்சி உண்டு பண்ணதே மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணதே. That is the hope that we have. That is the hope we have. Hallelujah. அதிலே நம்பிக்கை, அதிலே களி கூர்ந்தார்கள் தேவ பிள்ளைகள். Hallelujah. Thank you. அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாருமே கரங்களை உயர்த்தி அவரை பாருங்க. இந்த ஆராதனை ஒரு கண்காட்சியாய போயிடக்கூடாது. ஆராதனை ஒரு கண்காட்சி அல்ல. ஆராதனை தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறது. பாடல்கள் மூலமா ஆண்டவரை துதிப்பது. சிங்காசனத்தில் இருக்கும் நம் தேவன் தேவ தூதர்களை பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறார்களா? தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் அத்தனை மேலான நாமம். அவரை போற்றுவது கிருபை, அவரை ஆராதிப்பது கிருபை. ஹல்லேலூயா ரபஷனா. நீரே என் தாட்சா, நீரே கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். நீர் பாடும்போது தேவனோடு இறுதியிலே உன் ஆத்துமாவை நிரப்பட்டும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் உன் ஆத்துமாவே ஜீவ தண்ணீரை ஊற்றுவாராக. ஆமென். Thank you Jesus. ஆவியானவர் கல்கோடு ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவியானவர் இப்ப தொடர்கிறார். ஒரு தேவ பக்தியோட yes, right now
Jesus touching the people who are devoted to this. The people are wholeheartedly worshiping Him. Oh, hallelujah! 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 Ramachana.
இருளிலிருந்து எங்கள் வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே சொல்லுங்களே, உம்மை நம்பும் ஐயா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான். சொல்லுங்க சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுவோம் நல்ல உள்ளத்திலிருந்து from your heart. உம்மை நம்பும் நான். Yes, the man who trusts in you is the blessed man. The person who having a trust in you is a blessed man. The world will never. உலகம் உன்னை கைவிட்டுரும். உன் ஆஸ்திகள் உன்னை கைவிட்டுரும். உன் பொருளாதாரம் உன்னை கைவிட்டுரும். நீ நம்பின மனுஷனை கைவிட்டுரும். Everyone will leave you. Jesus will never leave you. அதான் இயேசு சொல்றாரு. ஆமென். நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. யோசுவாவை கண்டது சொன்னார். Hallelujah. Come on. ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு தனிப்பட்ட அனுபவம், ஒரு என்கவுண்டர் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க தொடரட்டும், இதயத்தை தொடரட்டும். ஒரு சிந்தை அலமோத வேண்டாம், உன் கண்களை எங்கேயும் பார்க்க வேண்டாம். ஜீசஸை பாருங்க. கண்களை மூடும் போது உன் முன்பதா இயேசு வருவார். இயேசுடைய பிரசன்னமுடைய நிரப்பும். ஷாகபாலந்தா ரவா ஷராரியாதா. ஹalleluya. ஹalleluya. ரியானா ஷிதானா ரியானா ரி. That's why the heavenly beings, there's no words to worship. They only worship saying, holy, holy, holy is your name. எத்தனை கிருபை தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தர் மொழிகளை கொண்டு வார்த்தை பல ஆயிரம் பல லட்சமான வார்த்தைகளை வைத்து தேவனை துதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாங்க. தேவ தூதர் கூட பரிசுத்தர் துதிக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் எத்தனை பல வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை துதிக்கிறோம். ஆத்துமாவே ஹalleluya. Thank you. I hope that God is speaking to you. I believe that God is speaking to you something. We are standing in the end of the year. The கடைசி மாதத்துக்குள்ள இந்த ஆண்டு நம்ம நிற்கிறோம். கடந்த மாதத்துல நான் சொன்னேன், evaluate yourself. உங்களை பரிசோதனை செய்து கொள்ளுகிற மாதம் இது. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, you are more than a conqueror. கடந்த வாரத்துல கர்த்தர் பேசினது, கிறிஸ்துவுக்குள் நீ வெற்றி சிறக்க பண்ணப்பட்டவன். You are more than a conqueror in Christ. And today I have good news for you. And today I have a good news for you, people of God. உங்களுக்கு நல்ல செய்தி உன்னை கர்த்தருடைய இருதயத்தில் வைத்தார். அந்த நல்ல செய்தியை நான் உங்களோட பேசுகிறேன்.
அவரை நம்பிக்கையின் நங்கூரமாயிருக்கிறார். The message of hope in Christ. கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையின் செய்தி. கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். உன் ஆத்துமாக்கு நங்கூரமாய் இருக்கிற என் தேவன், He is the hope of your soul as the anchor. தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில நீங்க உடைய பரிசுத்த ஆவியானவர் கொண்டு எங்களை நிரப்பி எங்களை நடத்துவதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபை தயவும் எங்களை ஆட்கொள்ளும். Your grace and favor flowing us. எங்கள் மேல வஸ்திரமாய் கிருபையும் தயவும் இருப்பதாக. அன்று எலிஷா மேல விழுந்த வஸ்திரத்தை போல, let tonight we have a cloth of grace and favor on us. May He lead us. எங்களை நடத்துவதாக. ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஒரு கரங்களை தட்டி, நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாள்ல கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே கடந்து வரட்டும். ஒவ்வொரு முறையும் தேவன் நம்மளோட பேசுகிறார், நம்மளை பலப்படுத்துவதற்காக பேசுகிறார். அல்லேலூயா. Thank you Jesus. இந்த நாள்லயும் கர்த்தர் நம்மளோட பேசுவாராக, நம்மளை நிரப்புவாராக. ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் மேரி கிறிஸ்மஸ். நம்மளுடைய நம்ம தொடங்கிட்டோம். ஆமென். அல்லேலூயா. உங்களோட கூட கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் செய்தியை நான் பேசுவதற்கு இருக்கிறேன். We are looking for a hope. ஒவ்வொரு மனுஷன் லைஃப்ல ஒரு ஹோப்பை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு நம்பிக்கையை தேடுகிறார்கள். அந்த நம்பிக்கைக்குள்ள பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்குள்ள பல விண்ணப்பங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்குள்ள பல எதிர்பார்த்தல் அடங்கி இருக்கிறது. ஆமென். A lot of things involved. இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் நம்மளுடைய நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது வசனம். ஒரு 2 பேர் இருங்க, வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு உங்களோட இதை சொல்லி பிற்பாடு நாம் ஒரு 5 விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்துமா நங்கூரமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் அந்த நம்பிக்கை நமக்கு என்னவா? நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான, திரைக்குள்ள தேவ பிரசன்னத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமைக்குள்ள போகிறதுமான ஆத்துமா நங்கூரமாய். கவனிங்க, ஆத்துமா நங்கூரமாய் இருக்கிறது. உன் ஆத்துமாக்கு நங்கூரமாய் இருக்கு. என்னது? ஹோப், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தேவனுக்குள்ள பிரவேசிப்பதற்காக. Wow. You need the hope to enter to the presence. We need the hope to enter to the holy of holy presence.
திரைகளுக்குள்ள போகிறதுக்கு. பழைய ஏற்பாடு நாட்கள்ல நமக்கு இந்த தேவாலயோடைய பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியும், தேவாலயத்தோட முறைகள். அப்படின்னா ஸ்தலம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், உள்ள தான் திரை இருக்கும், அதுல ஆசாரியர் மாத்திரமே போக முடியும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துக்குள்ள போகிறதுக்கு you need the hope. உனக்கு ஒரு நம்பிக்கை தேவை. நீ ஆண்டவரை தரிசிப்பதுக்கு உனக்கு ஒரு நம்பிக்கை தேவை. சொல்றாரு, we have this hope as an anchor for the soul, firm and secure. உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கக்கூடியதா. இன்னைக்கு அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள வேறு ஊன்றப்படட்டும். Let the hope rooted in yourself. உங்களுக்குள்ள வேறு ஊன்றட்டும் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை நம்மளை இன்னைக்கு பலப்படுத்தட்டும். ஆண்டவர் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். தேவன் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நமக்கு இருக்க போறது. ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த நம்பிக்கையை டெவலப் பண்ணணும், அந்த நம்பிக்கையை விசாலப்படுத்தணும், அந்த நம்பிக்கையை பெருகப்படுத்த வேண்டும். ஒரு மனுஷன் தனக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த ஹோப், அந்த நம்பிக்கையை விசாலப்படுத்த பெருசாக்கும் போது, அந்த நம்பிக்கைக்கு ஒரு பலனை கொடுக்கும் போது அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும். Peter can walk on the water because of the hope that he have in Christ. ஆமென். பேதுரு தண்ணியில நடக்க முடியுமானால் அவனுக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து வைத்த ஒரு நம்பிக்கை தனக்குள்ள இருந்து அவன் நடக்க செய்தது. அதான் ரொம்ப அழகா பாஸ்டர் ஜான் ஜெபரேஷ் ஒரு பாடல். அவன் மீனவனாய் இருந்த போதிலும், ஒரு மீனவனுக்கு நீந்த தெரியாதா? ஆனாலும் அவன் முழுகும் போது ஒரு நம்பிக்கை அவனுக்கு, என் இயேசு என்னை கைப்பிடிச்சு என்னை தூக்குவார். You get it? You get it? Yeah, Peter is a fisherman. எப்படி ஒரு பேதுருவுக்கு, ஒரு மீனவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாம இருக்கும்? ஆமென். நம்மளும் என்ன சொல்லலாம், என்னெல்லாம் விட்ட உள்ளிக்க முடியும். மெத்தி நீ எப்படி அடிப்பியா? நான் இப்ப கேட்டேன், எத்தனை பேர் நீச்சலுக்கு தெரியும்னு ரொம்ப குறைவா இருக்கும். பாதி பேரை விட்டு தள்ளி விட்டான்னு வைங்க, கலீலியா லேக்ல தள்ளி விட்டா முடிச்சு, எருசலேம்ல கொண்டு போய் உங்களை கலீலியா லேக்ல முடிச்சு. யூ கேன் ஸ்விம் முடியுமா? ஆனா அந்த மீனவன், அவன் பேதுரு முழுகும் போது, அவன் முழுகிற அந்த நிமிஷத்துல கூட, கடல் மேல நடந்து வருகிற என் கர்த்தர் என்னை கரங்களை பிடித்து தூக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. You must have, you and me, we need to have the kind of hope. என்னை கர்த்தர் விழுக செய்ய மாட்டார், என்னை கர்த்தர் முழுக விட மாட்டார். எதுவுமே என்னை அழித்து போட முடியாது, ஒன்றுமே என்னை சேதப்படுத்த முடியாது. என் ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார், என்னை கரங்களை பிடித்து தூக்குவார். Amen. We need to have such a hope, brothers and sisters. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார். உங்களோட செய்தியை ஆண்டவர் இருதயத்தில் வைத்தார். I don't want to speak about, நான் கடந்த 2 வாரம் முன்பதாக thirsty, தாகம் என்ற ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி காரக்டர்ஸில் பேசினேன். thirsty, தாகம். God, இந்த செய்தியை நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அடுத்த வாரங்கள்லாம். பட் இன்னைக்கு ஆண்டவர் இதை கொடுத்து என்னை உங்களோட பேச வைத்திருக்கிறார். I believe this message will bless you. உங்களை ஒவ்வொருத்தரையும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும், ஒரு புது நம்பிக்கை புதுப்பித்துக் கொள்ளுங்க. Just renew yourself with the hope in Christ. அதுதான் உங்களுடைய படகு அசைக்க முடியாத செய்யும். அவரு தான் the anchor of the hope. ஆனால் ஒரு பெரிய கப்பைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா நங்கூரம் இருக்கும். அந்த நங்கூரம் என்னது, அந்த போட் அந்த கப்பையே ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடிய பயங்கரம் பலம் இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் நானும், நான் சொல்லுவேன் இப்படி,
we are the anchor of Christ. நம்ம தான் அந்த நங்கூரம். கர்த்தருடைய வருகையை கூட நிப்பாட்டி வைக்கக்கூடிய சக்தி உள்ளது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அநேகர் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதனால சபை நங்கூரமா இருக்குது. இந்த சபை அந்த இயேசுவோடைய பேலையை நிப்பாட்டி வைக்கக்கூடியது. ஏன்னா அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்குது சபை, மனவாட்டி. And you are so special. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் செய்கிற ஜெபங்கள், வேண்டுதல், நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய உறவினர், உற்றார் உறவினர்கள் அநேகர் இன்னும் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே கர்த்தர் உங்களை நங்கூரமாய் வைத்து நிப்பாட்டி வைத்திருக்க ஒரு பெரிய கப்பைய, கிறிஸ்துவோடைய அந்த பேலைய கர்த்தர் நிப்பாட்டி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆல்ரைட். என்னுடைய இருதயத்தில் உள்ளதை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு 2-3 வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு ஐசையா 9வது அதிகாரம் 6வது வசனம், இதை மனப்பாடமாக சொல்ல முடியும் எல்லாரும். லூக்கா 2வது அதிகாரம் 10-11 எழுதுறவங்க நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். மேபி யா, வெரி குட், சூப்பர். அப்படி போடுமா. ஐசையா 9:6, Luke chapter 2 verse 10 and 11, John chapter 1 4 and 5 எழுதிக்கொள்ளுங்க. இதை வாசிக்க கேட்டுட்டு நீங்கள் பார்க்கணும். ஒரு 2 விஷயத்தை நம்ம பேசுவோம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து ஒரு 3 விஷயங்களை நான் உங்களோட பேசுகிறேன். என்னம்மா? ஜான் சாப்டர் 1 verse 4 and 5 எடுத்துட்டீங்களா? வாசிக்கிறீங்களா? உள்ளங்கால் தொடங்கி என்னம்மா, என்ன வசனமா? ஐசையா 9:6. ஆஹா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். வாவ். ஆமென். அடுத்தது. ஆமா, இருங்க இருமா. எத்தனாவது வசனம்? இல்ல லூக்கா 2வது அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். அடுத்தது யோவான் 1:4-5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். இந்த 3 வசனங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை வாசிங்க. ஒவ்வொரு வருஷமும் இதை நம்ம கேட்போம். இந்த வசனத்திலிருந்து தேவ செய்தியை இன்றைக்கும் அதை கேட்போமாக. இப்போ கிறிஸ்மஸ் என்று சொல்லும் போது இட்ஸ் நாட் ஓன்லி த செலிப்ரேஷன். ஒரு ட்ரெடிஷ்னலாக மரங்களை வைத்து பரிசை வைத்து கொண்டாடுவது மட்டுமல்ல, அலங்காரங்கள் படுத்தி நம்மளுடைய வீடு, ஆலயம் நம்மளை அலங்காரப்படுத்தி பரிசு நாளை கொடுப்பது மட்டுமல்ல. கிறிஸ்மஸ் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் ஹோப். கிறிஸ்மஸ் என்று சொல்லும் போது நம்பிக்கையின் கொண்டாட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அலங்காரத்தினால மாத்திரம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவதில்லை. ஆனால் இன்சைட் யோர் ஹார்ட், உங்கள் உள்ளத்திலிருந்து தேவன் கொடுத்திருக்கிற நம்பிக்கையை கொண்டாடுவது தான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் என்று நான் நம்புகிறேன். That you need to celebrate the hope that you have inside. உனக்குள்ள இருக்கிற அந்த செலிப்ரேஷன் என்ன தெரியுமா? அந்த நம்பிக்கை மூலமாக நீ கொண்டாடணும். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுற இந்த ஆண்டுல you are celebrating the hope that you have in Christ. கிறிஸ்துக்குள்ள வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை கொண்டு நீங்கள் கொண்டாட வேண்டும். ஆமென். இந்த ஆண்டில் நம்மளுக்கு கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அப்புறம் நான் அதை சொல்கிறேன். we want to do that. ஆமென். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நம்ம செய்ய போகிறோம். நம்பிக்கையின் கொண்டாட்டமாக இருக்கு. the world is often filled with fear. இந்த உலகத்தில் இருக்கிற யாவரும் மனிதர்கள் எல்லாம் ஒரு விதமான ஒரு பயத்துக்குள்ள, ஒரு நிலை இல்லாத அன்சர்டனிட்டி, ஒரு நிலை இல்லாத சூழ்நிலைகள் உண்டாகிறது. that's a fear. The world is filled with the fear. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, வேதனை சுமக்கிறது. அப்படின்னா
வாழ்ற அநேகர் வேதனையோட பிரச்சனைகளோட இருக்கிறாங்க. ஒரு இருளான ஒரு தாக்கத்தை. People are living the pain. The people are in the darkness. They're not seen yet the light of Christ. எல்லா சூழ்நிலைகளும் அவர்களை சூழ்ந்த அமுக்கி வாழ்க்கைகளை வீணாக்கி கொண்டு இந்த உலகத்தின் அதிபதியானவன் அநேகர் மனக்கண்களை குருடாக்கி வைக்கிறான். Many are filled with the blind. Their heart is blind. அந்த குருடானது என்ன பண்ணுகிறது? கிறிஸ்துவோட ஒளியை பார்க்க முடியாம போயிட்டது. பூமியில பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இரட்சகர் என்று அழைக்கப்படுகிற இயேசுவை தரிசிக்க முடியாம போகிறது. Because there is no hope. And இன்னைக்கு உலகமே ஒரு நம்பிக்கை தேடுகிறது. பயத்திலிருந்து ஒரு விடுதலை தேடுகிறது. நிலையில்லாத சூழ்நிலைகளிலிருந்து ஒரு விடுதலையை தேடுகிறது. நான் நம்புகிறேன் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த நம்பிக்கையின் கொண்டாட்டத்தை நம்ம வைத்திருக்கிறோம். காரணம், கிறிஸ்துவை நம்ம அடைந்திருக்கிறோம். இயேசு உங்களுக்குள்ள எனக்குள்ள வாழ்வதனால, ஆண்டவராக இயேசு நமக்குள்ள ஜீவிப்பதனால, இயேசுவை நம்ம ஆராதிப்பதனால நீங்களும் நானும் ஒரு வெற்றி சிறக்க பண்ண ஒரு கிருபையை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். Let me focus on that. அதே நம்ம முன்னோக்கி நாம் செய்வோம். அதே நம்ம பார்ப்போம். அந்த நம்பிக்கை இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நமக்கு அதிகரிக்க ஒரு வேறு ஒன்று உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைய பிறப்பு நமக்கு எல்லாத்துக்கும் பதில் அளித்திருக்கிறது. The birth of Jesus has been answering everything. அந்த நிச்சயமில்லாத உலகத்துக்குள்ள, இந்த நிச்சயமில்லாத நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அதுவே அவர்களுடைய ஆதாரமாக ஆகிறது. பியூட்டிஃபுல். 2000 வருஷத்துக்கு முன்பதாய் பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்திருக்கிறார். நமக்குடைய ஆழமான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறது அவர் மேல வைத்த நம்பிக்கை மூலமா. We have put the trust in him. We have put the hope in him. நிச்சயமாகவே அவர் மேல வைத்த நம்பிக்கை மூலமாய் நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் திருப்திப்படுத்தி கொடுக்கிறார். God satisfied us. Amen. கர்த்தர் நல்லவர். God has not forgotten us. தேவன் நம்மளை மறந்து போகவில்லை. நான் சொல்லுவேன், நம்ம எல்லாம் ரொம்ப கிருபை பெற்றவர்கள். ஏன் தெரியுமா? கிருபையான நாட்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதி பழைய ஏற்பாடு நாட்களில் வாழ்ந்தவர்கள் இயேசுவுடைய ப்ராமிஸ், தேவன் அவர்களுக்கு தீர்க்கமாய் ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொன்னப்பட்டது. ஐசையா தீர்க்கதரிசி சொல்றார். மோசே தன் புஸ்தகத்தை எழுதும் போது ஆதியாகமத்தில் சொல்கிறார், மீட்டெடுப்பதுக்கு ஒரு இரட்சகர் பிறப்பார் என்று சொல்கிறார். எழுதப்பட்டது ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசு பிறக்கிறது முன்பதாக சொல்லப்பட்டது. இயேசு பிறக்கிறது முன்பதாய் தீர்க்கமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அந்த நம்பிக்கை கொடுத்து சொல்லப்பட்டது. ஆனா அவங்க அனுபவிக்கல. ஆனா புதிய ஏற்பாடு நாட்கள்ல அவர்கள் இயேசுவை சரீரமாய் அனுபவித்தார்கள். 33 வருஷம் ஜீசஸ் அவங்க கூட வாழ்ந்தார். ஒரு சரீரம் பூர்வமான வாழ்க்கையை தேவன் இந்த பூமியில வாழ்ந்த அவங்க அனுபவித்தாங்க. அதுக்கு மேல இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா? அவர்கள் அனுபவித்த இயேசு மரித்து உயிர் தெளிந்து பரலோகத்தில் போயிட்டார். அவருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூடயே வாழும்படியாக ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். We are living the time in the period of grace. கிருபை நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தும். அந்த கிருபை தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் ரொம்ப விசேஷமானவர்கள். நமக்கு வேண்டிய ஆகாரம் வேதத்திலிருந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மன்னாவை வேத வசனமாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவரே அந்த வார்த்தையா இருக்கிறாரா? ஆமென். Jesus is the word. Wow. What amazing God that we are worshiping. எத்தனை ஆச்சரியமான தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. இந்த வார்த்தைகள் எல்லாம் sometimes we feel பிரசங்கத்தை கேட்குவதற்கு நம்ம கஷ்டமா இருக்கும். சில வேளையில உட்கார்ந்து
உட்காந்து கேட்கறது கஷ்டமா இருக்கும், ஆனா நாங்க நின்றுகிட்டு பேசுறதே கஷ்டமா இருக்கும். அதை யோசிக்கல. கர்த்தர் எடுத்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாங்கள் பேசணுமே, இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஒவ்வொரு நிமிஷம் ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கொடுத்து நாங்கள் பேசணுமே, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமே. ஆனா கர்த்தர் நல்லவர். ஆகையில கேட்கும் போது நல்லா விசுவாசமா நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை கேளுங்க. அந்த வேத கொடுக்கிற வசனங்களை, எழுதுற வசனம் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 விஷயத்தை நான் சீக்கிரமா சொல்றேன். Christ came as a hope for the broken world. இந்த உடைந்து போன உலகத்துல, நொறுக்கப்பட்ட இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கையாக பிறந்து வந்தார். ஆமென். அதுதான் நம்ம லூக்கா 2:10-11 நம்ம வாசித்தோம். நேற்று நான் அதை சுருக்கமாக நான் ஷேர் பண்ணினேன். லூக்கா 2வது அதிகாரம் 10-11 பாருங்க. வாசிமா. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னங்க நீங்க சந்தோஷமா இல்லையா? இயேசு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா? ஆமென். ஒரு இரட்சகர் தாவீதின் ஊரிலே நமக்காய் பிறந்திருக்கிறார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த உடைந்து போன உலகத்துல, the broken world, when Jesus was born, Israel was under Roman oppressions. இந்த இயேசு பிறக்கும் போது எருசலேம் முழுவதுமா இஸ்ரவேல் என்னன்னா ரோமர்களுடைய ஆட்சியில நெருக்கப்பட்டு இருந்தது, நிந்திக்கப்பட்டு இருந்தது. அந்த சூழ்நிலை தான் இயேசு பிறக்கிறார். உடைந்து போன சூழ்நிலையில உலகம் அப்படி சொல்றது, பீப்புள்ஸ், உலகம், ஜனங்கள், they all are broken, they all are in stress. அநேகர் என்னது ஒரு அழுத்தத்துக்குள்ள, ஒரு பிரச்சனைக்குள்ள, ஒரு மோசமான சூழ்நிலையில, ஒரு வேதனையான சூழ்நிலையில நிம்மதி இல்லாத வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ரோமர்கள் அந்த நாட்கள் 2000 வருஷத்துக்கு முன்பதாக. அப்படியாப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் இயேசு இந்த பூமியில பிறக்கிறார். people were tired, people were discouraged. ஒரு ஆவிக்குரிய பசி உண்ட ஒரு காலம் அது. spiritually hunger உண்டாக்குன ஒரு காலம். because it was a broken and தேவ பிரசன்னம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமையை இழந்த ஒரு சூழ்நிலை. அப்பதான் இயேசு வரார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆல்மோஸ்ட் மல்கியா புத்தகத்துல ஒரு 400 வருஷம் இருள் காலமா இருந்ததா. There was a dark age, இருள் காலம். There's nothing, heaven-க்கும் earth-க்கும் there's no connection. heaven earth-லயும் தேவனுடைய பார்வை இல்லாம போச்சு. பூமியில ஜனங்கள் தேவ கிருபையை பார்க்க முடியாம போயிட்டது. பூமியில உள்ள ஜனங்கள் அழுத்தத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்கள், வேதனைக்குள்ள, மன உளைச்சல்ல போகிறாங்க. பலவிதமான சூழ்நிலை தாக்கம். ஒரு நான் சொல்வது பிள்ளைகளுக்கு விளங்காம இருக்கலாம், ஆனா ஒரு நேரம் வரும்போது உங்களுக்கு அது விளங்கும். இன்னொரு போதகர் வந்து பேசும்போது உங்களுக்கு, அப்ப நீங்க நல்லா வயதுல முதிதவர்களை வந்தோடனே அந்த வயதை தாண்டினோன்னு உங்களுக்கு விளங்கும். பயங்கரமான உளைச்சலுக்குள்ள ஒரு ஒடுக்கி வைத்து அவர்களை பயங்கரமாய் துன்பப்படுத்தின ஒரு காலம். எப்படி மோசேவுடைய நாட்கள்ல யாத்திராக புத்தகம் எழுதப்படும் போது எகிப்தில் அவர்கள் நெருக்கப்பட்டார்களோ, அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கம் இருந்தது காலத்தில், இயேசுடைய பிறப்பின் காலத்தில். அப்பதான் ஆண்டவர் கிருபையாக தன்னோட ஒரே குமாரனை நமக்கு கொடுக்கிறார். Christ came as a hope for a broken world. கிறிஸ்துவை நம்பிக்கையாக இரட்சகராக அவர் பிறக்கிறார். அதான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். But the angel said to them, do not be afraid, பயப்படாதீங்க என்ற ஒரு செய்தி வருகிறது. பயப்படாதீங்க. And I bring you good news that will cause a great joy. ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வரேன்பா, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். சில நாட்கள் அது நடக்க போகிறது. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை, ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்றேன்.
கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் சந்தோஷத்தை சில நாட்களுக்குள்ள நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அது ரெட்டிப்பான ஒரு சந்தோஷம் வரப்போகிறது. ஒரு மகிமையான ஒரு சந்தோஷம் உங்க வாழ்க்கையில் வரும். இழந்து போன ஒவ்வொன்றையும் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த உலகம் உடைந்து போயிருக்கலாம், உலகம் நொறுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இயேசு ஜீவனோட இருக்கிறார். உடைந்ததிலிருந்து ஆண்டவர் கட்டி எழுப்பக்கூடிய மகிமை உள்ளவராக இருக்கிறார். Whatever has been broken can be built back by the power of God. மானவேளையில் அந்த நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். திடன் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க, பலமா இருங்க, பலமா இருங்க. இப்போதான் உங்களுடைய நம்பிக்கை பலன் அடைய வேண்டும். எவ்வளவு விஷயங்களை நம்ம லைஃப்ல கடந்து போகிறோம், எவ்வளவு காரியங்களை நம்ம சூழ்நிலைகளை கடந்து போகிறோம். ஒரு இருளான சூழ்நிலைகளா இருக்கலாம். into this dark situation, ஒரு அந்த அந்த அப்படியேப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அந்த தேவ தூதன் வராங்க, ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு போறாங்க. The angels appeared to them and announced a good news of a great joy. ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய, இன்றைக்கு நான் பேசும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை, ஒரு மனமகிழ்ச்சி, உங்களுடைய இருதயத்தை, உன் ஆத்துமால நீ பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுவாராக. Receive in your heart. ஏதோ உன்னை இழந்த சூழ்நிலையில, ஏதோ ஒரு காரியங்களை இழந்து போன நிலையில, ஏதோ ஒரு எதிர்பார்த்தலோட கர்த்தர் அதை உனக்கு அதை விசேஷமாய் அதை செய்து கொடுப்பார். அந்த நாள் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசு. உன் நம்பிக்கை உடைந்து போயிருக்குதா? உன் எதிர்காலம் உடைந்து போன சூழ்நிலையில, ஐயோ இவ்வளவு இதை நான் வீணாகிட்டேனே அப்படின்னு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை, you going to get it back. நீ பெற்றுக்கொள்ள போகிறாய், நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட ஒரு உடைந்து போன சூழ்நிலையில இருந்தாலும் God, தேவனோட வல்லமை அது மறுபடியுமாய் சீரமைப்பு உண்டாக்க முடியும். எப்படி போனாலும் லைஃப் உடைந்து போயிருக்குதா, குடும்பம் உடைந்து போயிருக்குதா, சம்திங் தட் நீங்க ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்க, கர்த்தர் உங்களை இன்னும் நடத்துவார், அற்புதமா மகிமையோட நடத்துவார். அந்த விசுவாசத்தோட தான் நீங்கள் நானும் போகணும். ஆமென். செகண்ட் திங்ஸ், ரெண்டாவது, Christ brings a hope that conquers fear. பயத்தையே ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறார். Do not be afraid. இந்த வார்த்தையை நம்ம அங்க பார்க்கிறோம். பயப்படாதே, பயப்படாதே. அந்த தூதர்கள் வெளிப்பட்டு சொல்றாங்க, பயப்படாதே. இன்னைக்கு அந்த நம்பிக்கையை ஆண்டவர் எப்படி தெரியுமா வைத்திருக்கிறார்? உன்னுடைய பயத்தை ஆட்கொள்ளும்படியாக, உன்னுடைய பயத்தை அப்படியே அந்த பயங்கள் ஒன்றும் இல்லாம ஆக்கும்படியாக. The fear that conquer you, the fear that harm your life, it will be nothing by the hope that God bring in your life. உன் வாழ்க்கையில தேவன் கொண்டு வந்த நம்பிக்கை நிமித்தமாக பிசாசானவன், சத்துருவான கொண்டு வந்த எல்லா பயங்களும் உன்னை விட்டு நீங்கிரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். Fear that controls many lives today. அநேகரோட வாழ்க்கையை இந்த பயம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்குது. The fear of future, fear of sickness, எதிர்காலத்தின் பயம், சரீர பலவீனத்தின் பயம், தோல்வி என்ற பயம், மரணம் என்ற பயம். ஆஹா, மறுபடியும் சொல்றேன், எதிர்காலத்தின் பயம், சரீர பலவீனத்தின் என்ற பயம், சிக்னஸ். நிறைய இன்னைக்கு சிக்னஸ், இந்த பலவீனங்கள், சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், சிக்னஸ், வியாதிகள் என்ற பயம், fear of failure, ஒரு தோல்வி என்ற பயம். கால் எடுத்து வச்சா தோல்வி ஆயிருமா, நான் போனா தோல்வி ஆயிருமா என்ற ஒரு பயம். அதுக்கு மேல fear of death, மரணம் என்ற பயம்.
இன்னைக்கு அநேக செய்திகளை நம்ம கேட்கிறோம். அநேக வேளை மரணத்தின் செய்தியை கேட்கிறோம். ஒரு வேதனைக்குரிய செய்திகளை கேட்கிறோம். மரணம், the death, மரணம் தான் கடைசி சத்துரு. அந்த மரணத்தின் சத்துருவானவன் இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் கொடுத்த கிஃப்டாய் கொடுத்த இந்த உலகத்தில் மனிதர்களை தேவனுடைய நம்பிக்கையிலிருந்து சாகடித்து வெளியில் எடுக்கிறான். மரணம், ஆண்டவர் சொன்னார், அந்த கடைசி சத்துருவானவனை நான் ஜெயம் கொண்டேன். கர்த்தர் சொல்லுங்க, I have overcome the death. இயேசு அந்த மரணத்தை ஜெயம் கொண்டார். ஆனதான் பவுல் என்பாளுங்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? God has overcome the death. இந்த நாளில் ஆண்டவருடைய பிறப்பு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தின் நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. The first message of Christmas, முதல் செய்தி, do not be a fear. பயப்படாது. பயமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத. முதல் செய்தி என்ன தெரியுமா? சந்தோஷத்தை பற்றி, the great news of joy. மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி. இன்றைக்கு கர்த்தர் இந்த நம்பிக்கை மூலமா ஒரு சந்தோஷத்தை உங்க லைஃப்ல கொண்டு வர. இரண்டாவது நல்ல செய்தி, உங்களுக்குள்ள இருக்கிற பயங்களை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அதை மீறி ஒரு சந்தேகம், பயம் என்ற காரியம் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்குதுன்னா, நீங்களும் நான் அதிலிருந்து அந்த சங்கிலியிலிருந்து வெளியே வர வேண்டும். ஆமென். கர்த்தர் ஒரு சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய சமாதானம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நிரப்பி நடத்துவாராக. அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்தது நம்ம வருகிற நாட்கள் இன்று ஒரு 3 விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நம்பிக்கையின் செய்தியை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றாவது, உடைந்து போன இந்த உலகத்தில் உடைந்து போன ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள இருதயத்தில் தேவன் ஒரு நம்பிக்கையின் செய்தியை வைத்தார். இரண்டாவது, இந்த உலகத்தில் பயம் என்ற காரியங்கள் ஒவ்வொரு மனிதனை ஆட்கொள்ளும் போது அதை மேற்கொள்வதற்காக கர்த்தருடைய நம்பிக்கை வைத்திருக்கிறார். Christ brings a hope that conquers the fear. That conquers the fear. ஒரு பயத்தை ஆளுகை செய்ய ஆட்கொள்ளக்கூடிய பலம், வல்லமை உண்டு அந்த நம்பிக்கைக்கு. Thank you Jesus. அப்படியே கண்கள் மூடி ஜெபிப்போம். இயேசுடைய பிறப்பு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குனது. ஆண்டவராக இயேசு அவர் முன்குறிக்கப்பட்ட நாட்டில் அவர் பிறந்தார். இந்த நாளில் அந்த சந்தோஷத்தை நம் மனமகிழ்ச்சியோட கொண்டாடுவோம். கர்த்தர் நல்லவர். அப்படியே எழுந்திருந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ நல்லவர் நல்லவர் நல்லவர், கிருபை உள்ளவர் கிருபை உள்ளவர். அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவரை நம்பிக்கை கொடுத்து மறுபடியுமாய் நம்மளை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். ஓ நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஆண்டவர் மறுபடியுமாய் நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி ஐயா. எங்கள் பிறந்த இரட்சகருக்காக நன்றி. ஓ எங்கள் இருதயத்தில் பிறந்த இரட்சகருக்காக நன்றி. ஓ எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த இயேசுவுக்காக நன்றி. ஓ எஸ் எஸ் எஸ். ஹல்லேலூயா. ரமஷதா உரேயாந்தலா நசிதிரியாந்தா உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லா நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே ஜீசஸ், உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லா நான் ஒன்றும் இல்லை இயேசுவே.
நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்க. நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, பதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் உங்க கிருபை இல்லைனா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய குமாரனாக இயேசு மூலமாக ஒரு புது நம்பிக்கையை நாங்கள் பெற்றோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அந்த நம்பிக்கை என்ன நங்கூரத்தை ஒவ்வொரு இருதயத்தில் தேய்க்கிறோம். ஒவ்வொரு இருதயத்திலையும் ஒரு புது நம்பிக்கை. Let me the hope. அது வேரூன்றப்பட்டு பலன் அடையட்டும். இயேசுக்காய் சாட்சிகளாய் மாறும். இயேசுக்காய் வல்லமையான சாட்சிகளாய் மாறுவார்கள். இந்த பட்டணத்துல நாங்கள் ஒரு நம்பிக்கை நங்கூரமாயிருக்கு. உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய ஒளி அநேகருக்கு ஷேர் பண்ண, பகிர்ந்து கொள்ள கிருபை பாருங்க. ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ கரம் கிருபை என்று நடத்துவதாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.